இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ஏன்னா ஒரு டிவோட்டி, ஒரு ஹிந்து பக்தர், அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நோக்கி போகிறாங்க. அந்த ஈஓட்ட கேட்குறாங்க. 28/10/2025 ஒரு அந்த ஹிந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும். எங்கே ஏற்றணும்னா தீபத்தூணில் ஏற்ற வேண்டும். இத்தனை காலமாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு 28/10/2025 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஈஓ வந்து 3/11/2025 அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் என்று. அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை, அங்கே அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 32317 என்கிற ரிட் பெட்டிஷனை. இந்த மாதிரி எனக்கு வந்து ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், என்னுடைய மத புண்பட்டு இருக்குது அவர் கேட்குறார். அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, சில நாட்களுக்கு முன்பு 1/12/2025 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுகிறாங்க. அவங்க இந்த டிமார்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகலை. இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது, குறிப்பாக தீபத்தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது.